அஸ்ஸலாமு அலைக்கும். ஒழு இல்லாமலும் இது ஹைலுடையவர்கள் குர்ஆன் ஷரீஃபை கையில் எடுத்து ஓதலாமா? இதுக்கு விளக்கம் தரவும். அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி. குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு உழு செஞ்சுட்டு தான் ஓதணும். அது மாதிரி குளிப்பு கடமையாக இருந்தால் ஓதக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை தொட்டு ஓதக்கூடாது என்றெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குர்ஆனை எடுத்து ஓதலாமா? உழு இல்லாமல் குர்ஆனை எடுத்து ஓதலாமா? குளிப்பு கடமையாக இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதலாமா என்று கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும். இதுக்குரிய பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி குர்ஆனுடைய அடிப்படையை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு வேதம். இதை நம்ம எல்லாரும் நம்பி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த மாதிரி வந்தது? புஸ்தகமாக வந்ததா? இல்லை. அல்லாஹ் ஒரு புக்கை எழுதி கொடுத்து இதை கொண்டே முகமதுரை கொடுத்துட்டு வா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமத்தை அனுப்புனானா? இல்லை. அதில் டெய்லி ஒரு பேப்பரை கொடுத்து இன்னைக்கு இந்த பேப்பரை கொடுத்துட்டு வா, நாளைக்கு அந்த பேப்பரை கொடுத்துட்டு வா என்று கொடுத்து அனுப்புனானா? இல்லை. எப்படி இந்த குர்ஆன் வருகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய காது வழியாக உள்ளத்தில் போகும். அவங்க அதை உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு திருப்பி ஓதி காட்டுவாங்க. அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது எழுத்து வடிவமாக வரவில்லை. குர்ஆன் எப்படி வரல? எழுத்து வடிவமாக வரவில்லை. நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு உம்முடைய உள்ளத்திலே அவர் இறக்கினார். ஜிப்ரீல் எங்க இறக்கினாரா? நபியுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனை இறக்குனாங்களே தவிர கையில் பேப்பரில் கொடுத்து என்ன செய்யல, இறக்கல. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம உனக்கு ஓதி காட்டும் பொழுது அது அப்படியே நீ ஃபாலோ பண்ணு, நீனு திருப்பி ஓது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதாஜல பிஹி, அவசர அவசரமா நாக்க போட்டு அசைக்காத, என்ன ஓதுனது நீ திருப்பி ஓதிக்கிட்டே இரு, உள்ளத்தில் பதிஞ்சிரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆன் எப்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? பேப்பர் வடிவமாக, வரி வடிவமாக வராமல் ஒளி வடிவமாக, ஓசை வடிவமாக வந்திருக்கிறது. குர்ஆன் எப்படி வரல? எழுத்து வடிவமாக நமக்கு தரப்படவே இல்லை. ஓதுதல் வடிவத்தில் தான் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனை தொடுறதுங்கிற டாபிக் வருமா? ஓதுறது எப்படி தொடுவீங்க? நான் ஓதுறத தொடுங்க பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது எப்படி தொடுறது? இது யாராலையும் தொடையலாது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு நீங்கள், அதான் குர்ஆன். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஒருத்தன் சொல்லுவானால் அதை போய் யாருக்கா தொட முடியுமா? தொடுகிற விதமாக குர்ஆன் வரவே இல்லை. ஓதுகிற விதமாக தான் குர்ஆன் வந்தது. நம்ம வசதிக்காக வேண்டி பின்னாடி என்ன எழுதிக்கிட்டோம். ஓதுறது தான் குர்ஆனு. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த எழுத்தில் உள்ளதை பார்த்து அந்த ஓதுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதி கொண்டோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது என்ன விளங்கணும்னா, ஒரு ஆள் ஒரு வீட்டில் ஒரு 10 குர்ஆன் வச்சிருக்கிறார். 10 குர்ஆன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறார். இன்னொரு ஆள் ஒரு ஏழை சாதி மனுஷன்ட்ட குர்ஆனே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? ஏழை மனுஷன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறார். இந்த 10 குர்ஆன் வச்சிருக்கிறாரு, ஓத மாட்டேங்கிறார். இவன் யாருக்கு நன்மை கிடைக்கும்? இவர் 10 குர்ஆன் நிறைய வச்சிருக்கார் பேப்பரு, அப்படி நல்லா நன்மையை கொடுப்பானா? ஓதுனவரு கொடுப்பானா? அப்படின்னா புக் ஸ்டால்காரன் தான் பெரிய நன்மையை கொள்ளையடிப்பான். புக் ஸ்டாலில் குர்ஆன் அடிக்க வச்சிருக்கிறானே, புக் டிப்போ, அந்த புக் டிப்போவில் பார்த்தீங்கன்னா 1000 கணக்காக குர்ஆனை வச்சிருப்பான். 1000 குர்ஆன் வச்சிருக்காரு அவரு, அப்படின்னு நன்மை கொடுப்பானா? அது ஓதுவதற்கு உதவுது, அவ்வளவுதான். அதுவே குர்ஆன் அல்ல. இதுதான் குர்ஆன். நான் சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் குர்ஆனை தவிர அதை சொல்வதற்கு இந்த எழுத்து உதவுது, அவ்வளவுதான். இப்ப இன்னும் சொல்ல, இதை நீங்க விளங்கி கொண்டீர்களேயானால் இபாதத்து என்பது எது? தொடுவதா ஓதுவதா? எது? இப்ப எதுக்கெல்லாம் நன்மை தர்றான்? ஓதுவதுதான் இபாதத். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொன்னீர்களேயானால் அதுக்கு 30 நன்மை. லா கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னீர்களேயானால் அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு 30 நன்மை கிடைக்கும். எது கிடைக்கும்?
ஓதுறது கிடைக்கும். அப்போ இபாதத்து என்பது என்னது? ஓதுவதா தொழுவதா? ஓது விதமாகத்தான் வந்தது. ஓதுவது தான் இபாதத்து. வாங்கி வச்சுக்கிறது இபாதத்து இல்லை. நிறைய பணக்காரங்க நிறைய நன்மை கொள்ளையடிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? இந்த ஓது எழுத்து தான் குரான் வச்சுக்கிட்டீங்களே. ஆனால் கோடீஸ்வரலாம் என்ன செய்வான்? 1,00,000 குரானை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவான். பயங்கர நன்மை, அவர்கிட்ட 1,00,000 குரான் வச்சிருக்காரு. அப்படி வந்துடும். அப்படி உள்ளது கிடையாது. குரான் என்பது ஓதுனா தான் குரான். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஒழு இல்லாமல் குரானை தொடுற மேட்டர் இருக்குல்ல, இதில் நமக்கு மாற்று கருத்து சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒழு இல்லாமல் குரானை ஓதலாம், தொடக்கூடாது. சட்டம் எப்படி சொல்கிறாங்க? ஒழு இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு நீங்கள் மனப்பாடத்தில் ஓதலாமா? ஒழு இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ஓதலாமா? பேப்பர் தொடக்கூடாதான். எது குரான், எதை எப்படி தலைகளை வழங்குறாங்கன்னு பாருங்க. ஓதுறதுக்கு ஓடு வேண்டா ஒத்துக்கிறலாம், அதுவும் இல்லை மார்க்கத்தில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு மனப்பாடமாக இருக்குமே ஆனால் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். என்ன செய்யலாம்? குரானை ஒழு இல்லாட்டாலும் ஓதிக்கொள்ளலாம், பேப்பர் மட்டும் தொட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு லாஜிக்காகவும் இல்லை. இது ஒரு அடையாளத்துக்கு இந்த எழுத்தை வச்சிருக்கிறோம். இது ரெண்டாவது நீங்கள் விளங்கிக்கணும். மூணாவது என்ன விளங்கணும்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குரான் அருளப்பட்ட உடனே எழுதக்கூடிய சஹாபாக்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்க? இன்னைக்கு இந்த வசனம் வந்துச்சு, இன்றைக்கு இந்த சூறா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ஓதி காட்டுவாங்க. எழுத தெரிஞ்சவங்க எழுதிக்கிடுவாங்க. எழுத தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? எழுதி கொள்வார்கள். இப்போ எழுதுனாங்கல்ல அந்த குரானு, அந்த காலத்தில் எழுதின அந்த எழுத்து இன்னைக்கு அதை மியூசியத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதை உங்களில் யாருக்கும் வாசிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எதை எழுதி கொண்டார்களோ அதை உங்களில் எனக்கும் வாசிக்கல, உங்களுக்கும் வாசிக்கலாது. 7 வருஷம் 10 வருஷம் படித்த ஆலிம்சாக்கு என்ன செய்ய முடியாது? சரளமாக வாசிக்க முடியாது. ஏன்? இப்போ நம்ம என்ன எழுத்தை வைத்து கொண்டிருக்கிறோமோ இந்த எழுத்து அப்போ இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபி எழுத்து இப்படி இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் காலத்து அரபி எழுத்தில் எந்த எழுத்துக்கும் புள்ளி கிடையாது. முதல் விளங்கிக்கிறங்க. இந்த பேண்டா 1 புள்ளி கீழே, தேண்டா 2 புள்ளி மேலே, சேண்டா 3 புள்ளி மேலேங்கிறீங்களே, நூண்டா 1 புள்ளி மேலே, அதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபு மொழி எப்படி இருந்துச்சு? எந்த ஒரு எழுத்துக்கும் மே புள்ளிக்கு புள்ளி, 2 புள்ளி, ஒத்த புள்ளி, 3 புள்ளிலாம் கிடையாது. புள்ளியே கிடையாது. எது கிடையாது? அரபு மொழி எழுத்துக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புள்ளி கிடையாது. 300 வருஷத்துக்கு பிறகு தான் புள்ளி வைக்கிற வழக்கம் வருது. எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கிற வழக்கம் எப்போ வருது? நபியுடைய காலத்திற்கு 300 ஆண்டுக்கு பிறகு எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்களே என்று எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த புள்ளியை என்னஞ்சாங்க பின்னாடி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜேரு ஜபருன்னு போடுறீங்களா, ஆயி உண்டு கோடு மாதிரி, மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு, இதுவும் கிடையாது. எப்போ கிடையாது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய அந்த எழுத்துக்கு ஜேர் ஜபர் கிடையாது. அவங்களா ஊகமாக தான் வாசிக்கணுமே தவிர அதை மேலே போட்டால் ஆண்டு வாசிக்கணும், கீழே போட்டால் ஈண்டு வாசிக்கணும், இப்படி கொம்பு மாதிரி போட்டால் ஊண்டு வாசிக்கணும், அது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபி இருந்தாங்கல்ல, எழுத தெரிஞ்சாலே, அவர் கையில் இந்த குரானை எடுத்து கொடுத்து வாசிக்க சொன்னால் அவர் வாசிக்க தெரியாது. நம்ம எந்த குரானை இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ இந்த குரானை கொடுத்து இதை கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக்கிட்ட கொடுத்தால், உமர் ரலியல்லாஹு கொடுத்தால் இது என்னன்னு கேட்பார். ஏன்? இந்த வடிவம் அவர் பார்க்காத வடிவம். இந்த மாதிரி எழுத்து அவர் காலத்தில் இருக்கவில்லை. அவர் காலத்தில் இருந்த குரானை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா எனக்கு வாசிக்க இயலாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு வாசிக்க தெரியாது. அது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த எழுத்து வாசிக்க தெரியாது, அந்த எழுத்து வாசிக்க தெரியாது. அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்கள விட்டுருங்க. சஹாபாக்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்கல்ல, எழுத படிக்க தெரிஞ்ச சஹாபாக்களை எதை எழுத தெரியாது? நம்ம இருக்கிற இந்த அரபி எழுதவும் தெரியாது. இந்த அரபியை சொன்னால் இது என்னமோ என்ன மாதிரி என்ன விளங்கலேம்பாங்க, இது என்ன பாஷைன்னு கேட்பாங்க. அப்போ எழுத்து, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, அப்போ அந்த காலத்தில் ஒரு குரானு, ரசூலுல்லாஹ் காலத்து குரானை ரசூலுல்லாஹ் காலத்து ஆள்கிட்ட கையில் கொடுத்துருவோம். இந்த காலத்தில் உள்ள குரானை இந்த காலத்து ஒரு ஆள்கிட்ட கையில் கொடுத்துருவோம். கொடுத்து அவர் வாசிக்க சொல்கிறோம். அவர் ரெண்டு வாசிப்பார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பார். இவர் வாசிக்க சொல்கிறோம். எப்படி வாசிப்பார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எழுத்து தெரிஞ்சவர்கிட்ட இந்த குரானை கொடுத்து வாசிக்க சொன்னால் எப்படி வாசிப்பார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் கரெக்டாக வாசிப்பார். அந்த எழுத்து தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் அவர் எப்படி வாசிப்பார்? அல்ஹம்துலில்லாஹ். அது மாற காணாம பாருங்க. எது மாறல? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது மாற காணாம்.
அர்-ரஹ்மான் ரஹீம்ங்கிற சத்தம் மாறல, மாலிக் யௌமிதீன்ங்கிற அந்த சத்தம் மாறல, எழுத்து மாறி போச்சு. அந்த காலத்து எழுத்துக்கு இந்த காலத்து எழுத்துக்கு பல மாறுதல்கள் உண்டாகி போய்விட்டது. அப்போ இந்த மாதிரியான ஒரு எழுத்தை வந்து 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் கூட உங்களுக்கு நம்ம வச்சு படிக்கிறோம்ல, இதை வாசிக்க முடியாது. அப்போ எழுத்துக்கள் வந்து காலத்துக்கு காலம் மாறும். காலத்துக்கு காலம் இப்போ நமக்கு தெரிஞ்ச எத்தனை எழுத்து தமிழில் மாறி இருக்கா இல்லையா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கோம், எப்படி படித்தோம்? லையன்னாண்டா எப்படி படிப்போம்? ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு லானா போட்டிருப்போம், அதை லையண்ணா. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? லையண்ணான்னு போட்டு, லையண்ணா இருக்கல, இல்லைன்னு எழுதுகிறோம், ஈனா ஒன்று போட்டு இல்லைன்னா ஒன்று போட்டு, லையண்ணா எப்படி போடுவோம்? ஒரு லானாவை போட்டு ஒரு கேள்விக்குரிய மேலே போடுவோம், இப்படி கொம்பு மாதிரி, அது லையண்ணா. இப்போ இந்த பூவில் பசங்கள்ட்ட கொடுத்து வாசிக்கணும், வாசிப்பானே இது என்னன்னு கேட்பான், இதே ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்கேன்னு கேட்பான். அவனுக்கு இந்த எழுத்து பூசா தெரியுங்க. இப்போ உள்ள பள்ளிக்கூடங்கள் அந்த எழுத்து இல்லை. இப்போ என்னென்னு சொல்லிட்டான், ஒரு 2 சுழி 2 கொம்பு போட்டு ஒரு லானா போடுறான். லையண்ணா எப்படி போடுவோம்? 2 சுழி ஒரு கொம்பை போட்டு ஒரு லானாவை போட்டால் லையண்ணா. அப்போ லையி நையி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி மாறுது பாருங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டையும் பார்க்குறோம். அப்போனா 1400 வருஷத்துக்கு முந்தைய என்ன மாற்றம் வந்திருக்கும் பாருங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாய் மொழியில் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது. அவ்வளோ வேணாம், நீங்கள் வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால்னு ஒன்று இருக்குது. அங்கே பழங்காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் திருக்குறள்லாம் கூட இருக்குது. அதில் திருக்குறள்னு எடுத்து காட்டுவான், உங்களுக்கு வாசிக்க தெரியாது. அது தமிழ் தான், அது தமிழ் தான், திருக்குறள்னு காட்டுவான். அதை எடுத்து பார்த்துங்க, உங்களை யாருக்கு என்ன செய்ய முடியாது? உங்களா எனக்கு தான். நம்மளுக்கு வாசிக்க தெரியாது. உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் கூட்டிகிட்டு போனாலும் வாசிக்க தெரியாது. உங்களுக்கு படித்து தர்றாரு ஹெட் மாஸ்டரு, அவரை கூட்டிகிட்டு போய் இதை கொடுத்து வாசிக்க சொன்னாலும் இது தெரியாது, இது நாங்கள் படித்தது இல்லைம்பார். இதுக்கு என்ன இருக்குன்னு அந்த காலத்தில் ஒரு முறை இருந்துச்சு, அது தனியாக கற்றுக்கிட்டு வருவான் ஒருத்தன். அவன்கிட்ட கொடுத்தா என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. இந்த கல்வெட்டுகள்லாம் எடுக்கிறான், அது தமிழ்னு தான் சொல்கிறான், நமக்கு வாசிக்க தெரிய மாட்டேங்குது. கல்வெட்டில் எழுதி வச்சு அந்த காலத்தில் தமிழ் தான், அதை வாசிக்கிறதுக்குன்னு அந்த ரெண்டையும் படித்தவங்க இருப்பாங்க. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு வாசிக்க. இந்த மாதிரி அரபு மொழி நிறைய மாறிவிட்டது. ஆனால் எது மாறக்கானா? இந்த எழுத்தெல்லாம் மாறிவிட்டது, எழுத்துடைய வடிவம் மாறிவிட்டது. ஆனால் குல்ஹு அல்லாஹு அஹதுன்னு தான் அவங்களும் வாசிச்சாங்க, நம்மளும் வாசிக்கிறோம். அல்லாஹு சமதுன்னு தான் அந்த வாசகத்தை அவங்க வாசிப்பாங்க, நம்மளும் அல்லாஹு சமதுன்னு வாசிப்போம். எது மாறல? ஓசை மாறவில்லை. ஓசை தான் குரான். அப்போ குரான் என்பது ஓதுவது என்று வரும் பொழுது அப்புறம் தொடுற டாபிக் ஏன் வருது? தொடுறதுக்கு வேலையே இல்லை, தொடுறது ஒரு கருவி, அது அல்ல குரான். விளைக்கிறேன்னு அது குரானை உதவுது, அவ்வளவுதான். இந்த குரானை நமக்கு தான் உதவும், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு இது உதவாது. இதை கொண்டே கொடுத்தா என்னன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க, நமக்கு புரியாதுன்றவாங்க. நமக்கு உதவுகிறது இந்த எழுத்து. இன்னொரு 200 வருஷத்துக்கு பிறகு வேற எழுத்த மாறும். அப்போ அது அவனுக்கு விளங்க, நமக்கு விளங்காது. நம்ம வச்சுக்கிற குரானை வச்சு சிரிப்பான், என்னட்டு இது ஓதுனாங்க, இது என்ன எழுத்து, நம்ம ஒன்று ஓதிக்கிட்டு இருக்கோம்ல, இது இன்னும் 200 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்களுக்கு உள்ளாகும். அப்போ நீங்கள் என்ன விளங்கணும்? குரானை ஒழுவோட தொழணுமா, ஒழு இல்லாமல் தொடணுமா என்றெல்லாம் டாபிக் வருவதற்கு கிரவுண்டே இல்லைங்கிறேன். தொடுற மேற்ற இல்லை இஸ்லாத்தில். குரான்ங்கிறது தொடுவதற்குரிய பொருள் இல்லை, ஓதுவதற்குரியது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓதுவதற்குரியது என்று சொன்னால் அது எல்லா நேரத்திலும் நம்ம உள்ளத்தில் இருக்குமா இருக்காதா? ஒரு ஆள் குரானை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, ஒழு போயிடுச்சு, குரான் போயிடுமா? ஒழு போன உடனே எல்லாம் அழிஞ்சிருமா இருக்குமா? அவர் நீங்க அது இருக்குமா? அவர்கிட்ட தான் இருக்கு. குளிப்பு கடமையாயிடுச்சு, குளிப்பு கடமையாயிடுச்சு, நான் என்ன செய்யணும்? உள்ளுக்கு இருக்காடா இருக்க, அதில் பதிவாகி தானே இருக்குது. அப்போ அழியுமா? நீ குளிப்பு கடமையானாலும் ஒன்று இருந்து அந்த குரான் அழியாது, நீ ஒழு இல்லாட்டாலும் ஒன்று அழியாது. மாதவிடாய் வந்துட்டதுனால அந்த குரான் உள்ளத்தில் உள்ளது மனப்பாடம் பண்ணது அழிஞ்சிருமா? அப்போ நம்மளை பிரிய மாட்டேங்குது. நீங்கள் இதெல்லாம் ஏற்படுற காரணத்தினால நம்மிடமிருந்து குரான் பிரியவே செய்யாதுங்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருக்குமா இஸ்லாத்தில்? இப்படி ஒரு சட்டம் போட முடியுமா? இப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க, இருக்காது. இது லாஜிக்காக உள்ளது. நான் சொன்னதெல்லாம் என்னது? லாஜிக்னா மார்க்கத்தோட காரணத்தோட தான். குரான் என்றால் இப்படித்தான் அருளப்பட்டதுங்கிற ஆதாரத்தை சொல்லி அதை தர்க்கரீதாக உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்ததான் என்னன்னு கேட்டால், குரானில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. இதை முதல் விளங்கிக்கிறங்க. விளங்கிக்கிட்டு இந்த சட்டம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், ஒரு குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டையில் எழுதியிருப்பாங்க. எல்லா குரானில் என்ன போட்டிருப்பாங்க? அட்டையில் ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். எந்த குரானை எடுத்து குரான் இருக்கவங்கள ஒரு குரானை எடுத்தீங்கன்னா அந்த அட்டையில் என்ன போட்டிருப்பாங்க? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் அப்படின்னு ஒரு வசனத்தை போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால்,
தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள். அது அர்த்தம். லாயமசு இல்லல் முத்தஹருன்னா என்ன அர்த்தம்? தூய்மையான ஆட்கள் தான் இதை தொடணும், மற்றவங்க தொட மாட்டாங்க அப்படின்ற ஒரு வசனம் குரானில் இருக்குது. அந்த வசனத்தை தான் எழுதியிருக்காங்க அட்டையில். எதுக்கு எழுதுறாங்க? தூய்மையாக இருந்தால் தான் தொடணும்னு அல்லாவே சொல்கிறான். அல்லாவே சொல்கிறானா குரானில் இருக்கிற வாஸ்தவம் விளங்காமல், அர்த்தம் விளங்காமல் நினைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு மீனிங் எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறாங்க. லாயமசு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் இதை தொடமாட்டார்கள் இருக்கிறது. இதில் இதை தொடமாட்டார்கள் இருக்குல்ல, இதை தொடமாட்டார்கள்ங்கிறது எதை? இதை தொடமாட்டார்கள்னா இப்படி கொண்டாந்து கொடுத்தா இதை தொடமாட்டார்கள் சொல்லலாம். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு இதை தொடமாட்டாரை தொடவ முடியுது? தொடுற மாதிரி வரலையே குரானு. அப்போ இந்த லாயமசு இல்லல் முத்தஹருங்கிற வசனத்தை வாக்கியா சூறால வரும். இந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு குரான வசனத்தை எடுத்து ஒரு தப்பாக புரிந்து கொண்டு ஒரு இந்த சட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த இதை தொடமாட்டார்கள் இருக்குல்ல, அந்த இதைங்கிறது எதை? லாயமசு ஹூண்டா இதை. லாயமசுனா தொடமாட்டார்கள், ஹூ என்றால் இதை, இல்லல் முத்தஹருன்னா தூய்மையானவர்களை தவிர. இப்படி 4 வார்த்தைகள் இருக்கிறது. இதை தொடமாட்டார்கள் என்ன அர்த்தம் என்றால் ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி இருந்து அதை படிக்கணும். அந்த ஆயத்தை என்ன செய்யணும் அர்த்தம் வழங்குறதுக்கு? 2 வசனங்களுக்கு முன்னாடியிலிருந்து படித்தா அது என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் என்ன மேட்டரை சொல்கிறான் என்பது உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லாயமஸ்ஹு இல்லல். இதான் 3 வசனம். இவங்க லாயமஸ்ஹு இல்லல் முத்தஹருன் மட்டும் எடுத்து போடுறாங்க. பாதியை போட்டால் சரியா அர்த்தம் விளங்காது. முழுசையும் போட்டால் தான் என்ன சொல்லப்படுதுன்னு விளங்கும். முழுசா எப்படி வருது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அது ஒரு வசனம். அடுத்த வசனம் ஃபீ கிதாபின் மக்னூன், அடுத்த வசனம். அதுக்கு அடுத்த வசனம் லாயமஸ்ஹு இல்லல் முத்தஹருன். இப்படி 3 வசனம் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது சங்கை மிக்க குரானு, புனிதமிக்க குரானு. இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. இந்த குரான் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. அந்த பதிவேட்டை தூய்மையான மலக்குமார்களை தவிர, தூய்மையானவர்கள் மலக்குமார்கள் தான். மனுஷன் தூய்மையானவனா? கிடையாது. மலக்குமார்கள் தான் மலஜலம், எச்சிலு, சளி அதெல்லாம் இல்லாத ஆட்க. அப்போ தூய்மையானவர்கள் என்று சொல்வது யாரு? மாணவர்கள், மலக்குகள். அப்போ லவ்ஹுல் மஹ்பூலில் எழுதப்பட்டிருக்க குரானு அதை ஷைத்தான்லாம் போய் பார்க்க முடியாது. அதை போய் நீங்கள் மனுஷன்லாம் போய் நெருங்க முடியாது. அங்கே போய் பார்க்குறதா இருந்தால் யாருக்கு தான் நெருங்க முடியும்? மலக்கு தான் நெருங்க முடியும். அங்கே இருந்து இவர் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அதை தொடமாட்டார்கள்ங்கிறது எதை எழுதி வச்சிருக்கிறான் அல்லாஹ், அதைத்தான் தொட முடியாது. மலக்குகளை தவிர யாரும் தொடமாட்டாங்க. அப்போ இந்த லாயமஸ்ஹு இல்லல் முத்தஹருன்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த குரான் லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. குரான் மட்டும் எழுதி வைக்கப்படலை, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கிறோம்னா இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? நான் பேசி கொண்டிருப்பது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாமே ஒவ்வொரு செகண்டில் என்னென்ன செய்வீங்களோ எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டபடி தான் நீங்கள் நடக்க இயலும், எழுதப்பட்டபடி தான் நானும் பேச இயலும். நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறேன்னா இதெல்லாம் சொல்லுவேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை பேர் வருவீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குரானும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எது எழுதப்பட்டிருக்கு? குரானும் எழுதப்பட்டிருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருந்து ஜிப்ரீல் எடுத்துக்கிட்டு வந்து ஓதி காட்டுறாரு. அதை தொடமாட்டாங்கன்னு இருக்கு. இது தொடர மாதிரி வரலையே, இதை நீங்கள் விளங்கிக்கிறணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு, மக்காவில் இருக்கும்போது அது ஒரு கஷ்டமான நிலைமை. மதீனாவில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏற்பட்டு ஒரு ஆட்சிலாம் உண்டான பிறகு முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்காக தபால் எழுதினாங்க. பக்கத்து நாட்டில் உள்ள ராஜ கைசரு, கிஸ்ரா, ஹெர்குலிஸ் மன்னர் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? அவங்க கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதினாங்கன்னு கேட்டால் குரான் வசனத்தை தான் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? அந்த மன்னர்கள்லாம் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தாங்க, அகல கிதாபாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வசனத்தை எழுதி, யா அஹ்லல் கிதாப் தாலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ்
ஒலா நுஷ்ரிகு பிஹி ஷையா ஒலா யத்தஹித பாதுனா பாலன் அர்பாப மின்தூனில்லா இப்படின்னு வரக்கூடிய வேதமுடையவரே வாங்க, நம்ம ஒரு பொதுவான கொள்கைக்கு வருவோம். நீங்கள் நாங்களும் சேர்ந்து அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க வேணாம், வாங்க மனுஷனை கும்பிட வேணாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேணாம், இந்த கொள்கைக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத தெரியாது, சஹாபாக்களோட எழுத சொல்லி இதை கொண்டு போய் அந்த ராஜாட்ட கொடுங்க, இதை கொண்டு அந்த ராஜாட்ட கொடுங்கன்னாங்க. அப்போ இந்த எழுத்தை யாருக்கு கொடுக்கப்படுது? ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுது. ராஜா ஒழு செய்வாரா? அவர் முஸ்லீமே இல்லையே. ஒழு செய்கிறதெல்லாம் யாருக்கு உரியது? முஸ்லீமுக்கு உரியது. இந்த தபாலை, குர்ஆன் எழுதப்பட்ட தபாலை யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்றாங்க? முஸ்லீம் அல்லாத ராஜாக்களுக்கு, மன்னர்களுக்கு கொடுத்து விட்றாங்க. அவங்க கையில் கிடைக்கணும்னு கொடுத்து விட்றாங்க, அவங்க கையில் வாங்கணும்னு கொடுத்து விட்றாங்க, வாங்கி படிக்கணும்னு கொடுத்து விட்றாங்க. அப்போ இந்த கடிதத்தை வாங்குவானா இல்லையா? அப்போ தூய்மையாக இருந்தால் தான் தொடணும் அப்படின்னு சொன்னால் காஃபிர் தொடவே முடியாது. காஃபிர் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு உழவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் குளிச்சா கூட குளிப்பு அந்த நீயத்து இல்லாதனால குளிப்பு நிறைவேறி இருக்காது. அப்போ அவனுக்கு எந்த வகையிலையும் தூய்மையாக இருக்க மாட்டான். அவனுக்கு போய் இதை கொடுத்துடுவான்னு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னா அப்போ குர்ஆனை யாரும் தொடலான்னு தானே அர்த்தம். சஹாபாக்கள் கொண்டு போனாங்கல்ல, கடிதத்தை கொண்டு போகிறாங்க. எப்படி இங்கே எஸ்பண்ண தொண்டி மாதிரி போயிட்டு வர முடியுமா? இந்த மாதிரி ஈசிஆர் ரோடாக போட்டு வச்சுருந்துச்சு இல்லை. அப்போ அங்கே போகிறதா இருந்தால் 1 மாதம் 2 மாதமெல்லாம் பிரயாணம் பண்ணி அந்த கடிதத்தை கொண்டுக்கிட்டு எவ்வளோ நாள் போகணும்? 1 மாதம் ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் போகிறதா இருந்தால் 1 மாதம் 2 மாதம் ஆகும். இந்த சஹாபி எடுத்துக்கிட்டே போவார். இந்த 1 மாதத்துக்குள்ளே 15 நாளைக்குள்ளே எத்தனை தடவை கொண்டு போயிருப்பார், எத்தனை தடவை மலைஜலம் கழிச்சிருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனேன், கையில் குர்ஆன் வச்சுக்கிறீங்க, கொண்டு போகிறீங்க, அங்கங்கே ஒன்றுக்கு வந்தால் கீழே வச்சுட்டு செய்யும், அப்படி ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? அப்போ இதை கொடுத்து விட்றவருக்கும் எத்தனை அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கும். அவருக்கு என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டு அனுப்பவில்லை. அந்த மன்னர்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி அந்த குர்ஆன் போய் சேர்ந்துச்சு. அந்த மன்னர்களே வாங்கி படித்தான். சில பேர் கிழிச்சியும் போட்டான். அப்போ ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தணுஞ்சா கிழிச்சிலாம் போட்டுருக்கான் அந்த கடிதத்தை வாங்கிட்டு. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கே அது போய் கொடுக்கலாம் என்று சொன்னால் என்ன சொல்லப்போனால் குர்ஆனில் என்ன சொல்லப்படுது? இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நஜிஸ், அசுத்தமானவர்கள். அவங்களுக்கு குர்ஆனை எழுதி கொடுக்குறாங்க. அவங்களுக்கே கொடுக்கலான்னா ஒழு இல்லாட்டி கொடுத்தா என்ன? மாதவிடாயில் கொடுத்தா என்ன? ஓதவே செய்யலாமே, தொடர்றதுல என்ன இருக்கு? அப்போ இது இஸ்லாத்தில் இல்லாமல் கிறுக்குத்தனமாக குர்ஆனை மதிக்கிறோங்கிற பேரில் கிறுக்குத்தனமாக இவர்கள் உண்டாக்குன ஒரு சட்டம். மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது, அது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, அது செய்யுங்க. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யுங்க. குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா? குர்ஆனை மாதவிடாய் நேரத்தில் யாரும் தொடாது என்றாங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்குறீங்க. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மாதிரி என்ன செய்யலை, நமக்கு எந்த வித ஒழு செஞ்சு தொழுகைக்கு ஒழு செய்ய சொல்லியிருக்கிறான் இல்லை, அவ்வளவுதான். குர்ஆன் ஓருக்கு ஒழு செய்ய சொல்லியிருக்கிறானா? ஒழு அவசியம். எதுக்கு அவசியம்? தொழுகைக்கு அவசியம். சில காரியங்களுக்கு ஒழு செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. அப்படி அந்த லிஸ்ட்டில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை. அப்போ குர்ஆனை தொடுவது, இன்னும் தொடுவதுங்கிற டாப்பிக்கே ரசூலுல்லாஹ் காலத்தில் அதிகமே கிடையாதுங்க. எல்லாம் எழுத படிக்க தெரியாத ஆளுக்கு 10-15 பேர் தான் எழுதவே தெரியும். அப்போ எழுத படிக்க தெரியாத மக்கள் தான் அதிகமான பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி கொண்டவர்களாக தான் இருந்தார்கள். அப்போ அதனால் இந்த அடிப்படை விளங்கி கொண்டீர்களே, ஆனால் எல்லா நேரத்திலையும் தொடலாம், எல்லா நேரத்திலையும் தொடலாம், எல்லா நேரத்திலையும் ஓதலாம். இவங்க இப்படிலாம் சொன்ன காரணத்தினால என்ன நடக்குது தெரியுமா? ஒழு இல்லைன்ற உடனே குர்ஆனை ஓதிட்டே இருப்பானா? நல்ல மாதவிடாய் ஏற்படுமா? 3 நாள் 1 வாரத்துக்கு குர்ஆனை தொடையில. அப்போ அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வா, இந்த குப்பையை வாங்கிட்டு வா, அந்த குப்பையை வாங்கிட்டு வா, குர்ஆனிலேருந்து அப்புறப்படுத்தி அந்த 1 வாரத்துக்கு முசீபத்தை படிக்கிறது. ஏன் நீ தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இல்லை, குர்ஆனை படிக்கக்கூடாதுன்ட்டே இல்லை. அப்போ அந்த இறையச்சத்தினுடைய கட்டாகுது, 1 வாரத்துக்கு கட்டாகி போயிடும், 1 வாரத்துக்கு தீனுடைய தொடர்பு இல்லாமல் ஆகி போயிடும். இப்படியா? குர்ஆனுக்கு சிந்திக்கிறதுக்கு உள்ளது, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. சிந்திக்கிறதுக்கு அனுப்புறேன்னு எல்லாம் சொல்கிறான். குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? ஹல்மி முத்தக்கிர், சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா? சிந்திக்கிறதுக்கு என்ன நேரங்காலம்? இப்போவும் சிந்திக்கலாமே. சிந்திக்கிறதுக்கு ஒரு டைம்லாம் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்குதா? அதனால இது தப்பான ஒரு சிந்தனை. குர்ஆனை எல்லா நேரத்திலையும் நீங்கள் தொடலாம், முஸ்லீம் அல்லாதவங்க தொடலாம், யாருக்கு வேண்டாலும் குர்ஆனை கொடுக்கலாம். அவங்க நேர்வழிக்கு வரணும், குர்ஆனை படித்தா தான் நேர்வழிக்கு வருவாங்க. உனக்கு தரமாட்டேன்னு வரமாட்டார்கள். இது இவங்க தேவையில்லாமல் உண்டாக்கி கொண்ட ஒரு பொய்யான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயங்கள்.